ஆதிரைக்கும் சரி, பிரபுவுக்கும் சரி, இப்போ இந்த மாதிரி ஒரு மனக்கசப்பு இருக்கிறதுக்கு காரணமே வந்து இந்த சத்யா தான். ஏன்னா தன்னோட செயலை வந்து எப்படியாவது தான் நிறைவேற்றியே ஆகணும் அப்படிங்கிறதுல வந்து இந்த சத்யா ரொம்பவே குறிக்கோளாக தான் வந்து இருக்கா. ஒரு பக்கம் ரோகிணியோட கல்யாணம், இன்னொரு பக்கம் வேல்வெளியோட கல்யாணம், ரெண்டு பேருமே வந்து கல்யாணத்தை நோக்கிட்டும் வந்து இருக்காங்க. ஸோ இப்போ வந்து சத்யா வந்து தன்னோட பிளான் எல்லாமே பக்காவாக தான் வந்து பண்ணிட்டு இருந்திருக்கா. இவ்வளோ நாள் வரைக்கும் வந்து கௌதமும் ரோகிணியும் லவ் பண்ணிட்டு, ஸோ ரோகிணி ரொம்பவே உறுதியாக தான் இருந்தா, கௌதம் தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக வந்து ரோகிணி வந்து தன்னோட எண்ணத்தையும் வந்து முழுசாக மாற்றிக்கிட்டா அப்படின்னே வந்து சொல்லலாம். உண்மையிலே இது ரொம்பவே நல்ல விஷயங்க. ஏன்னா வந்து வீட்டில் இருக்கிறவங்க அவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டு ஒரு கல்யாணத்தை வந்து ரெடி பண்ணுறாங்க. ஸோ அந்த கஷ்டத்தை கண்ணு முன்னாடி நின்று பார்த்து அவங்க மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சு இருக்கும்போது அவங்கள ஏமாற்றணும் அப்படிங்கிற மனசு வந்து வராது. அது மட்டும் இல்லாமல் கௌதமோட அம்மாவை அப்பாவை கூட வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணி வந்து பார்த்துட்டா. ஆனால் வந்து வேல்விழி தான் வந்து கௌதம கல்யாணம் பண்ண போகிறான் அப்படிங்கிற விஷயம் இன்னும் வரைக்கும் அவளுக்கு வந்து தெரியலை. ஸோ அதை தெரிஞ்சிச்சா கண்டிப்பாக ரொம்ப பெரிய பிரச்சனையாக தான் வரும். அது மட்டும் இல்லாமல் தன்னோட அண்ணன் தன்னோட கல்யாணத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த வந்து எல்லாமே வந்து தெரிஞ்சதுனால மட்டும்தான் ரோகிணி இப்படி ஒரு விஷயத்த வந்து அவங்க முடிவு எடுத்திருக்காங்க. இதுக்கப்புறமும் எங்கள் அண்ணன் என்ன வாழ்க்கை எனக்கு அமைச்சு கொடுக்குறாரோ அந்த வாழ்க்கையை நான் சந்தோஷமாக ஏற்றுக்க போகிறேன், எனக்கு கௌதம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. கௌதம் எவ்வளவுதான் வந்து சமாதானப்படுத்தி பார்த்தாலுமே வந்து ரோகிணி சமாதானம் ஆகிற மாதிரி வந்து தெரியல. ஸோ இதனால சத்யா வந்து கண்டிப்பா வேற ஒரு பிளான் தான் வந்து போட போறாங்க. எப்படியாவது அவளை சமாதானப்படுத்தி தான் ஆகணும், நமக்கு வேற வழி கிடையாது. இல்லை அப்படின்னா நம்ம நினைச்ச மாதிரி அந்த ஆதிரை பிரபு ரெண்டு பேருமே நம்மளால பழி வாங்கவே முடியாது. இல்லை நான் தோத்து போய் நிற்கிறது என்னால் கண்டிப்பாக பார்க்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சத்யா ரொம்பவே கோவப்பட்டு கௌதம் கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கா. நான் இல்லைக்கா, நான் வந்து விட்டுறவே மாட்டேன், அவங்க ரெண்டு பேரையும் பழி வாங்கணும் அப்படிங்கிறது தாங்க என் நோக்கமே அப்படிங்கிற மாதிரி வந்து கௌதமும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ இவ்வளோ நாள் வரைக்கும் வந்து இந்த கௌதமுக்கும் ஆதிரை பிரபுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியாம தான் வந்து அப்படியே ஹைட் பண்ணி கொண்டு போயிட்டே இருந்திருக்காங்க. இப்போதான் வந்து அதுக்கான உண்மையான ரீசன் என்ன அப்படின்னே தெரிய வந்திருக்கு. ஸோ அந்த சத்யாவோட அத்தை இருக்கால, அவ தான் வந்து கேட்டா, உனக்கும் அவளுக்கும் அப்படி என்னதான்ப்பா பிரச்சனை, நீ எதுக்கு வந்து அவங்கள பழி வாங்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, எனக்கும் ஆதிரை பிரபுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இருக்கு, அவங்கள உயிரோட நான் விட்டு வச்சதே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு தன்னோட ஸ்டோரியை வந்து அவன் சொல்ல வந்துகிட்டு இருக்கா. ஒரு நாள் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட அவன் வந்து பார்த்தீங்கன்னா ரேஸ் வந்து போகும்போது, ஸோ அந்த ரேஸில் வந்து போய்கிட்டே இருக்கும்போது வேமா வந்து ரோட்ல இவங்க மூணு பேரும், அதாவது பிரபு, ஆதிரை, அதுக்கப்புறம் ரேவதி, மூணு பேருமே நடந்து பேசிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும்போது பைக்ல வேமா வந்து தெரியாம ரேவதியை பார்த்தீங்கன்னா இடிச்சுட்டு கீழே தள்ளி விட்டுட்டு வந்து அவனும் போய் விழுந்துருவான். அந்த நேரத்துல தான் வந்து பிரபு ஆதிரை ரெண்டு பேருமே அவனை பிடிச்சி அடின்னு அடிச்சுட்டு போலீஸ்கிட்டையும் வந்து ஒப்படைக்கவும் செஞ்சிடறாங்க. ஸோ இந்த கோபம் பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ள பயமா இருக்கு. அவன் எவ்வளோ பெரிய ஆள் அப்படிங்கிறது தெரியாம இவங்க ரெண்டு பேரும் என்னை வந்து அடிச்சு அவமானப்படுத்திட்டு இப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல அனுப்பிட்டாங்க, அவங்கள சும்மாவே விடக்கூடாது, அவங்க உயிரோடய இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கௌதம் வந்து நினைச்சிருப்பான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே தன்னோட ஆட்கள் எல்லாருமே கூட்டிட்டு அவங்க ரெண்டு பேரையும் நம்ம கொலை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு அவங்க வீடு எல்லாமே தேடி கண்டுபிடிச்சிட்டு வீட்டுக்கும் வந்து போய்கிட்டே இருக்கும்போது தான் அந்த நேரம் பார்த்து சத்யா வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி அவங்க அம்மா கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த டைமிங்ல வந்து சத்யா வந்து அந்த குடும்பத்தை வந்து ரொம்பவே வெறுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்பயும் அப்படிதான் வந்து இருக்கு. எப்பயும் போல அவங்க வெளியில வந்து என்னென்ன பேசுறோமோ எல்லாத்தையுமே பேசிக்கிட்டே இருக்கும்போது கரெக்டா வந்து இந்த கௌதமும் பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே வந்து கேட்டுறா. ஓ, அப்போ இவங்களுமே இந்த குடும்பத்து மேல வந்து பயங்கர கோபத்துல பழி வாங்கணும் அப்படிங்கிற உணர்ச்சியில தான் இருக்காங்க போல இருக்கு. அப்போ நம்ம இவங்க கூட செய்தா மட்டும்தான் அது வந்து சரிப்பட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து நினைச்சுதான் வந்து கௌதம் வந்து ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ அந்த நேரம் பார்த்தா ஆதிரை பார்த்தீங்கன்னா கேன் எல்லாமே போட்டு முடிச்சுட்டு உள்ள வந்துகிட்டு இருக்காங்க. சத்யாவும் உள்ள போயிடுறாங்க. இதுதான் சரியான நேரம். ஆதிரை வந்து தனியா தான் இருக்கா. உடனே போயிட்டு அவளை நம்ம முடிச்சுட்டா அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பிரச்சனை போயிடும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு அவளை எப்படியாவது கொலை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இந்த கௌதமும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து போகும்போது ஒரு வழியா அதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆயிருது. கடைசியில் எதுவுமே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல அவங்க திரும்பி வந்துடுறாங்க. அந்த கோபமும் அந்த ஒரு வருத்தமும் பார்த்தீங்கன்னா இன்னமும் அவ மனசுல அப்படியே வந்து இருக்கு. எப்படியாவது அவங்கள பழி வாங்கி ஆகணும், அவங்கள உயிரோடையே விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் கௌதம்குள்ளேயும் வந்து இருக்கு. அதனாலதான் வந்து சத்யா வந்து ரோகிணியை கல்யாணம் பண்ணி ஏமாத்தணும். அது மட்டும் இல்லாம அப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா பிரபு வந்து பாத்தீங்கன்னா அவமானத்துல தூக்கு போட்டு செத்துருவா. அதே மாதிரி ஆதிரையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றதுன்னு தெரியாம கதறி கதறி வந்து அழுவா. இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையும் எப்படி போறதுன்னு நான் கண்டிப்பா வந்து பார்க்கணும் அப்படிங்கறத நினைச்சுதான் வந்து சத்யா இப்படி ஒரு பிளான் பண்ணியிருப்பா. அந்த பிளானுக்கு வந்து உறுதுணையாக தான் கௌதமும் இருக்கா. ஏன்னா அதனால அவனுக்குமே வந்து லாபம் கிடைக்க போகுது அப்படிங்கிறதுக்காக.
ஸோ இப்போ தான் வந்து ஒரு வழியாக அந்த ஃப்ளாஷ்பேக் என்ன அப்படிங்கிறதே வந்து தெரிய வந்திருக்கு. இதுக்கப்புறம் நம்ம பண்ணக்கூடிய பிளான் ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ரோகிணி வந்து இப்படி இப்படி ஒரு முடிவு எடுத்தது வந்து நமக்கு சாதகமாகவே வந்து இல்லை. எப்படியாவது அவன் மனசை நம்ம மாற்றணும். அதுக்கான முயற்சிகளை தான் நம்ம பண்ணணும் கௌதம். ஏன்னா நமக்கு இப்போ டைம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சத்யா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அத்தை சொல்றாங்க, அதான் கண்ணா அவ தான் வந்து முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காளே, அப்போ எப்படி நீங்க வந்து சமாதானப்படுத்த போறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, அதுக்கு ஒரு பிளான் இருக்கு அத்தை. இதை மட்டும் சரியா வந்து கௌதம் பண்ணிட்டான்னா நிச்சயமா வந்து மறுபடியும் ரோகிணி வந்து கௌதம் பக்கமே வந்து சாஞ்சிருவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, என்னக்கா என்ன பிளான் அது, எப்படிக்கா அதை வந்து பண்றது, நீங்க சொன்னீங்கன்னா நான் உடனே அதை வந்து இப்போவே ஸ்டார்ட் பண்ணிடுறேங்க்கா அப்படின்னு சொல்றாங்க. இல்லை கௌதம், நான் உனக்கு கரெக்டான டைம் வந்து சொல்கிறேன், அந்த டைமிங்கில் நீ ஸ்டார்ட் பண்ணு. எடுத்தோம் கௌத்தனும் ஒரு விஷயத்த நம்ம பண்ணக்கூடாது. இவ்வளோ தூரம் நம்ம கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வந்தோம். இப்போ என்னடா அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவளே வந்து தன்னோட அண்ணன் படுற கஷ்டத்தை பார்த்து தன்னோட முடிவை மாற்றிக்கிட்டா. அந்த முடிவு கண்டிப்பாக தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து தெரிய வைக்கணும். லவ் பண்ணுற பையனை விட்டுட்டு என்றைக்குமே போகவே கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் அவன் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போதான் அவள் திரும்பவும் உன் பக்கம் வருவா. உன் கூட அவள் ஸ்ட்ராங்காக நிற்பா. நீ அவள் கழுத்தில் தாலி கட்டி முடிச்சதுக்கப்புறம் உன்னோட ஆட்டம் என்னவோ அதை நீ தாராளமாக ஆட ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஆதிரை பிரபு 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வந்து கூனி குறுகி நிற்பாங்க. நம்ம தங்கச்சியோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சி அவங்க வந்து வருத்தப்படுவாங்க. அந்த வருத்தம் தான் நமக்கு வரக்கூடிய முதல் வெற்றி அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சத்யா வந்து பிளான் பண்ணிகிட்டே வந்து இருக்காங்க. ஸோ 3 பேருமே சேர்ந்துட்டு ஒரு பயங்கரமான பிளான் வந்து பண்ண போகிறாங்க. இந்த ரோகிணியை எப்படியாவது தங்க பக்கம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் கல்யாண வேலை எல்லாமே வந்து போய்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் வேல்வெளி கல்யாணம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோகிணி கல்யாணம். ஸோ பிரபு ஆதிரை 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய முயற்சி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆதிரைக்கு ஒரு பக்கம் வந்து இதுக்கு முன்னாடி ரோகிணி மேலே டவுட் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து ரோகிணி ரொம்பவே கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டாங்க. அண்ணி, என்னால் இந்த கல்யாணத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது. என் கல்யாணத்துக்காக அண்ணன் எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நிச்சயமாக இந்த கல்யாணத்தை நான் பண்ணிக்கத்தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதனால ஆதிரைக்கு பார்த்தீங்கன்னா மனசுல கொஞ்சம் நிம்மதி இருக்கு. இது இவன் மேல வந்து நம்ம எந்த சந்தேகமும் பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நினைச்சுக்கிறாங்க. ஸோ கல்யாணத்துக்கு தேவையான நிறைய விஷயங்கள் இன்னும் வாங்க வேண்டியது இருக்கு. அதுக்கெல்லாம் பணம் என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நினைச்சு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா பிரபுவை பார்த்தீங்கன்னா எந்த விதமான இதுவும் இல்லாம சரியா பேசுறது கிடையாது, எதுவுமே கலந்துக்கிறது கிடையாது. இந்த மாதிரி வந்து இருக்கிறதுனால ஆதிரைக்கு பார்த்தீங்கன்னா அதை நினச்சி இன்னுமே வந்து கவலை அதிகமாக தான் ஆகிக்கிட்டு இருக்கு. எதுக்காக இவர் இப்படி பண்ணுறாருன்னு ஒன்றும் தெரியலையே, என்ன சொன்னாலும் இவர் கேட்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரியும் நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து தாண்டி பார்த்தீங்கன்னா ரோகிணியோட கல்யாணம் எந்த அளவுக்கு கிராண்டாக நடக்க போகுது, எப்படி வந்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை கௌதம் மறுபடியும் ரோகிணியை வந்து ஏதாவது பண்ணணும்னு நினச்சாரு அப்படின்னா என்ன நடக்கும், சத்யாவோட பிளான் வந்து கரெக்டாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறதும் நம்ம வெயிட் பண்ணி ஒன்றொன்னா வந்து பார்க்கலாம். அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க.